ரொம்ப பெரிய ஆதாரமே இருக்கு. என்ன? இங்க இப்போ இவர் கூட வந்தது யாரு? குஷி தானே? வந்த எல்லாரும் இங்க நிக்கிறோம். இப்ப யார் இல்ல? குஷி. இப்ப போலீஸ பார்த்து யாரு ஓடுவாங்க? திருட. அவளுக்கு பயம் வந்துருச்சு, அதனால ஓடிட்டா. தப்பு நாம பண்ணல, அதனால நம்மள இங்க நிக்கிறோம். ப்ரூவ் ஆயிடுச்சுல, இதுதான் ஆதாரம். யுவன், நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு தானே இங்க இல்ல? அந்த பொண்ணோட ஃபேமிலி இங்க தானே இருக்கும். அதான் இருக்காரே சார், அந்த பொண்ணை பெத்த ஃபாதர் சார். வாங்க சார், விசாரணைக்கு நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். சார், எதுக்காக சார்? நாங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே. ஒரு குடிகாரன் பேச்ச நம்பி எப்படி சார் நீங்க எங்களை கூப்பிடலாம்? இல்ல, என் பொண்ணு தப்பு பண்ணிருக்காங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு சொல்லுங்க. ப்ரூஃப் எதுவும் இல்லாததுனால தானே உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்றோம். இல்லனா உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிருப்பேன். வரீங்களா? சார், இந்த ஆள் ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்கான். குஷி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அவ அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டா. இந்த ஆள் தான் ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்கான். யார் என்ன பண்ணுவாங்க, யார் என்ன பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண விடுங்க. உங்க வேலை என்னன்னு தெரியுமா? எங்க இன்வெஸ்டிகேஷன்ல தலையிடாம இருக்கிறது தான். சார், நான் ஒன்னும் குறுக்கிடல. ஆனா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. சார், ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க சார். நீங்க இவரை கூட்டிட்டு போக கூடாது. அங்கிள் யா, டேய், இவரை கொஞ்சம் பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். சார், நீங்க மிஸ்டர் மோகன் அப்படியெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. ராதிகா, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்க? யுவன், நீங்க சும்மா இருங்க. சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. மேடம், இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எங்களை வேலையை செய்ய விடுங்க. இந்த போலீஸ் அப்பாவே கூட்டிட்டு போறாங்க. அப்பா! குஷி எதுக்காக இப்ப இங்க வந்தா? என் அப்பா இல்ல சார், என் அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க அவரை கூட்டிட்டு போக கூடாது. அட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட போட்டோவை தானே யுவன் நம்ம கிட்ட காமிச்சாரு. ஆமா சார், இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு தான் அப்ப வண்டி ஓட்டிட்டு வந்தா. இல்ல இல்ல, அந்த பொண்ணையும் ஏத்துங்க. மோனையா,
என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? மொத்தமா ஏத்துங்க. யோசிக்காம கூட்டு போங்க சார். எல்லாரும் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான். கூட்டு போங்க. எப்ப இந்த சொசைட்டில கால் எடுத்து வச்சவங்களோ எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்காங்க. பக்கத்து வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு டெய்லியும் ஏதாவது ஒரு பிரச்சனை. இவங்களால டெய்லி சொசைட்டில ஏதாவது ஒரு புது பிரச்சனை வருது. எவ்வளவுதான் நாங்களும் பொறுத்து போறது? ஏன் வீட்டு பிள்ளைய வேற கெடுக்க பாக்குறாங்க? எங்க 2 பேரையும் பார்த்தா தப்பாவா தெரியுது? எங்க 2 பேரும் மேலேயே அவங்க சைல்ட் அபியூஸ் கேஸ் போட பார்த்தவங்க தானே. யுவன் ப்ளீஸ் அமைதியா இருங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. நம்ம தனிப்பட்ட பிரச்சனைக்கும் பாட்டியோட மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சோ கொஞ்சம் அமைதியா இருங்க. சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அரெஸ்ட் ஆகி நிக்கிறாங்க. ராதிகா, இன்னைக்கு நான் சும்மா இருக்க போறது இல்ல. நான் எப்பவும் உன் பேச்சதான் கேட்பேன், இனியும் கேட்பேன். ஆனா இன்னைக்கு இறந்து போயிருக்கிறது ஏன் பாட்டி. இவங்க 2 பேரும் தான் என் பாட்டி சாவுக்கு காரணம். சார் முதல்ல கூட்டு போங்க சார், கூட்டு போங்க. இல்ல 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 சார், இல்ல ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. மோகன் அண்ட் குஷியை மட்டும் இல்ல, ஷாலினியை கூட கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கும். வாட்? ஏ அப்போ ஒரு சின்ன குழந்தைங்க. ஏய், அந்த குழந்தைய ஜீப்ல ஏத்துங்க. குழந்தைய அனுப்ப முடியாது. வண்டி எடு. ப்ளீஸ் விட்டுருங்க. ப்ளீஸ் கூட்டிட்டு போகாதீங்க. ஷாலினி போகாத. இல்ல வேண்டாம் சார், ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. அவங்கள விட்டுருங்க சார், விட்டுருங்க ப்ளீஸ். ஷாலினி நீ பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாம போ. குஷி எல்லாமே கீர்த்தி, கீர்த்தி, சொல்றத கேளு கீர்த்தி, வேண்டாம். நில்லு. கீர்த்தி ரிலாக்ஸ், கீர்த்தி ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். மோகன் அண்ணா ஷாலினி கூட இருக்கார்ல, ஷாலினிக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு, யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டாரு. ப்ளீஸ் ரிலாக்ஸ். யுவன், நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன பண்ணிருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. வெறும் சந்தேகத்தை வச்சு மிஸ்டர் மோகனையும் குஷியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டீங்க. கூட அந்த சின்ன குழந்தைய சேர்த்து அனுப்பியிருக்கீங்க. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? இங்க பாருங்க யுவன், எனக்கு குஷியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல, மத்தவங்களை காயப்படுத்த மாட்டா. அந்த மாதிரி பண்றத பத்தி அவ கனவுல கூட நினைக்க மாட்டா. எனக்கு குஷியை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நான் குஷியோட அம்மா. அம்மாவா இருந்தவ 7 வருஷத்துக்கு முன்னாடி. கடந்த 7 வருஷம் அடி அவங்க கூடயும் இல்ல, அவங்க உன் கூடயும் இல்ல. இங்க பாரு ராதிகா, இவ்வளவு நல்லவளா இருக்கிறது நல்லதில்ல. 7 வருஷத்துல நிறைய ஏகப்பட்ட விஷயம் மாறி இருக்கும். இந்த 7 வருஷத்துல என்னாச்சுன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியாதுல்ல, பிஹேவியர் மாறி இருக்குமே. தெரியுமா உனக்கு? அவங்க பிருந்தாவன்ல இருந்தாங்க, அங்க ஏதாவது பண்ணிருக்கலாம் அந்த பொண்ணை. உனக்கு தெரியாது, அதனால தான் அவங்க டெல்லிக்கே வந்திருக்காங்க. யுவன் நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்க ப்ளீஸ். நான் குஷியை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். ராதிகா, இப்ப நீ அந்த மோகனுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் போனா அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க யுவன்? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன விட்டுருவீங்களா? நான் சொன்னா இப்போ உன்கிட்ட அந்த மாதிரி சொன்னா எதுக்கு நீ திரும்ப திரும்ப அதையே பேசி என்ன பயமுறுத்துற? அப்பனா ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க.
மம்மி நீங்க ப்ளீஸ் மானச பாத்துக்கோங்க. ஏன் அம்மா பாத்துக்கணும், நான் பாத்துக்க மாட்டேனா என்ன? ஏன் நான் என்ன வில்லனா? அம்மா மானச பாத்துக்கோங்கன்ட்டு போறேன், ஏன் நான் பாத்துக்க மாட்டேனா? அவன் எனக்கு புள்ள இல்லையா? ஆக்சிடென்ட்டை இந்த பொண்ணு தான் பண்ணான்னு நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லை. குடிகாரனோட வாக்குமூலத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, நாமளும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம எல்லார்கிட்டயும் வாக்குமூலம் வாங்கணும். ஓகே சார். அப்புறம் மிஸ்டர் மோகன் சொல்லுங்க, அன்னைக்கு ராத்திரி பரிபாட்டிக்கு என்ன ஆச்சு? சார், பரிபாட்டியோட மரணத்தால மத்தவங்கள மாதிரி நானும் ரொம்ப அதிர்ச்சியாவும் ஷாக்லயும் தான் இருக்கேன் சார். அப்பா கிட்ட என்ன கேக்குறாங்க? அங்க பேசுறது இங்க கேட்கவே மாட்டேங்குதே. இதான் உண்மை. ஆனா அந்த குடிகாரன் தான் சொல்றான் உங்க பொண்ணு தான் காரை ஓட்டிட்டு வந்து அந்த பாட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு. சார் என்ன சார், ஒரு குடிகாரன் பேச்ச போய் எந்த அளவுக்கு நம்புறீங்களே? அவன் எதையோ பார்த்துட்டு ஏதோ கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்கான் சார். அவனோட பேரே தெரியாத ஒரு குடிகாரனை நம்பி எப்படி சார் நீங்க எங்க மேலலாம் சந்தேகப்படுறீங்க? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த குடிகாரன் பேச்ச விட்டுருவோம். எங்க கிட்ட இன்னொரு ப்ரூஃப் இருக்கு. அந்த ப்ரூஃப் என்ன சொல்லுதுன்னா, அந்த பாட்டி ஆக்சிடென்ட் பண்ணது உங்க பொண்ணுதானா? அன்னைக்கு மிஸ்டர் யுவன் ஒரு சிசிடிவி கேமராவை பத்தி சொன்னார்ல, அந்த இடத்துல மிஸ்டர் யுவனோட குடும்பம் அப்புறம் என்ன தவிர யாருமே இல்ல. ஆனா நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கலான்னு போகும்போது அந்த ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சு. காணாம போயிருந்ததுன்னா யாரோ அதை திருடி இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் திருடிட்டாங்களா? உங்களை எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தோணுதே. யாருப்பா அது? ஏய், உன் பேர் என்ன? நான் ஜலீல் கால் முராதாபாதி எனும் ஷெடு. அட ஆமா சார், அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த பையனோட கேஸ்க்காக வந்தோம். மிஸ்டர் யுவனோட பையன் மானஸ். அப்பதான் நீங்க என்ன பார்த்திருப்பீங்க. உன்னை 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ நான் பார்த்திருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடியா? தெரியல சார். எங்களை ஏன் இங்க உட்கார வச்சிருக்கீங்க? எங்களை விடுங்க, நாங்க எதுவும் பண்ணல. இந்த கொசுங்க வேற கடிக்குது. அங்க என்ன சத்தம்? இது என்ன உங்க வீடுன்னு நினைச்சியா? இது போலீஸ் ஸ்டேஷன். தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க கூடாது, சரியா? அமைதியா இரு. நீங்க என் பொண்ணுகிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சார். உன் பொண்ணு மேல அவ்வளவு பாசம் இருக்கா? அப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. இனி நீயும் உன் பொண்ணும் தப்பிக்க முடியாது. நீயும் ஜெயிலுக்கு போவ, உன் பொண்ணும் ஜெயிலுக்கு போவா. நானும் ஜெயிலுக்கு போக மாட்டேன், என் பொண்ணும் போக மாட்டா. என்ன என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல சார். அத நீ ஒண்ணும் முடிவு பண்ண முடியாது. அத கோர்ட் தான் முடிவு பண்ணணும். புரியுதா? சரி, அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் சட்டப்படியே நாம ஹேண்டில் பண்ணலாம் சார். எனக்கு என்னோட ரைட்ஸ் வேணும் சார். நான் என்னோட லாயரை கூப்பிடணும், அவ்வளவுதான். ஏன் ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கே சட்டம் சொல்லி தெரியா? என்ன இப்ப எப்படி உண்மையை வாங்குறேன்னு பாரு.
ராதா குஷி நிரபராதின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒருவேளை போலீஸ் இங்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வருவாங்க மோனையா. ஏன்னா குஷிய மாட்டி விட யார் முயற்சி பண்றாங்களோ அவங்க போலீஸ் இங்க வர வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. ஆனா இந்த போராட்டத்துல நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய ஆயுதம் நம்மளோட பொறுமை தான். போலீஸ் நம்ம கிட்ட என்ன வேணாலும் கேட்கட்டும், நாம நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கணும். போலீஸ் நம்ம வாயால உண்மையை வர வைக்க எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் கூட அசரவே கூடாது. நாம ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். சரியா? போலீஸே அடிப்பியா? எங்க அடி? அடிடா. ஐயோ சார், நான் ஏன் அடிக்க போறேன்? நான் உங்களை பாராட்ட தான் வந்தேன் சார். உங்க கைக்கு பலம் அதிகம் சார். இந்த கையில எத்தனை பேர் அடிச்சிருப்பீங்க சார்? பாக்ஸிங் ரொம்ப நல்லா பண்ணுவீங்களோ? டூ குட் சார். 2 குட்டா? 3 குட் பாக்குறியா? அப்பா மாமா உட்காரு. சார், இப்படியெல்லாம் நீங்க அடிக்க கூடாது சார். போலீஸ் கஸ்டடியில ஒருத்தர் மேல கை ஓங்கிறது சட்டப்படி குற்றம். ஸ்டேஷன்லயே போலீஸ கைய ஓங்கிட்டு இப்ப சட்டம் வேற சொல்லி தெரியா? அத நான் உனக்கு சொல்லி தரேன். கோர்ட்டு, கச்சேரி, வக்காலத்து எல்லாத்தையும் சொல்லி தரேன். சொல்லு, அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சு? சொல்ல மாட்டா? என் மாமாவை அடிக்காதீங்க, அவருக்கு எதுவும் தெரியாது. ப்ளீஸ் எங்க அப்பாவை அடிக்காதீங்க. சார், என்ன இப்படி அடிச்ச? நீங்க தான் உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாது, எனக்கும் தெரியாது சார். நாங்க எதுவும் பண்ணல சார். உண்மையை சொல்ல மாட்ட? இப்படி கேட்டா நீ சொல்ல மாட்ட. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படி கேட்கணும்னு எங்களுக்கு தெரியும். இப்ப நீயாவே உண்மையை சொல்லுவ பாரு. ஏய், இவன் பொண்ணை கூட்டிட்டு வாங்க. மேடம், குஷி உள்ள கூட்டு போங்க, சார் கூப்பிட்டாரு. ஏய் வா, சார் உன்னை கூப்பிடுறாரு. காதுல விழல? நான் வரமாட்டேன். எவ்வளவு திமிரு உனக்கு? வாங்க. அக்கா கூட்டிட்டு போகாதீங்க. என் கையை விடுங்க. நாங்க எதுவுமே பண்ணல. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. நீங்க என் பொண்ணு மேல இப்படி கை ஓங்க கூடாது. ஏய், அமைதியா இரு. இது போலீஸ் ஸ்டேஷன், உன் வீடு இல்ல. திமிரு காட்டினா உன் கையை காலை உடைச்சிருவா. அது எப்படி சார் கை ஓங்குவீங்க? அமைதியா இரு. அந்த பரிபாட்டியை ஆக்சிடென்ட் பண்ணது நீ தானே? இல்ல சார், நான் அவங்கள கொல்லல. நாங்க அவங்கள எதுவும் பண்ணல சார், எங்களை விட்டுருங்க. ஏன் எங்களை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்ட? மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் வெளியே போயிட்டேன். இத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? மொத்த குடும்பத்துக்கும் எக்ஸாம் நடக்குது, ஆனா ஆன்சர் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே ஆன்சரை சொல்றீங்க? ஒன்னு பண்ணுவோம், அந்த சின்ன பொண்ணையும் போய் கூட்டிட்டு வாங்க. அந்த சின்ன பொண்ணு எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கான்னு பாப்போம். எழுந்துரு. வா, சார் உன்னையும் வர சொன்னாரு. வா, அமைதியா வரணும். நீ நல்ல பொண்ணு தானம்மா, என்கிட்ட உண்மையை தான் சொல்லணும். நீ உண்மையை சொன்னா இந்த ஆன்ட்டி உனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க. ஆனா நீ போய் சொன்னா இந்த ஆன்ட்டி உன்னை அடிப்பாங்க.